कल्याणार्पद गात्राय दामिदार्थ प्रदागिने श्रीमद् वेंकटनाथाय श्रीनिवासाय मंगलम। गुरवे सर्वलोकानां विषजे भवरोगिणां निधये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तिगे नमः। अपार करुणासिंधुं ज्ञानदं सान्दुरूपिणं श्री चंद्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्। இன்றைய தினம் நம்முடைய தர்மத்திற்கு ஹேதுவாக இருக்கக்கூடிய நம்முடைய பிறவிக்கு பெரும் பயனாக இருக்கக்கூடிய நம்முடைய தேச ஒற்றுமை, மக்களுடைய ஆரோக்கியம், பல நாடுகளில் வசிக்கக்கூடிய அனைவரும் பரம சௌக்கியத்தையே அடைய வேண்டும் என்ற நிலைப்பாட்டுடன் எண்ணற்ற பண்டிகைகள்லாம் விமரிசையாக கொண்டாடி வருகிறோம். நமக்கு எல்லாருக்கும் அந்த பண்டிகைகள்லாம் வரிசையாக சார்ட்டு போட்ட மாதிரி எல்லாருக்கும் தெரியும். இதில் விசேஷமாக அயனங்கள் அப்படிங்கிறது ரெண்டு. எப்படி ருதுக்கள் அப்படின்னு சொல்கிறோமோ அது மாதிரி ரெண்டு அயனங்கள். ரெண்டுமே ரொம்ப விசேஷமானது. ரெண்டும் ரெண்டு கண்ணு மாதிரி. தட்சிணாயனத்துக்கு ஏற்றம் பெருசா, உத்தராயணத்துக்கு ஏற்றம் பெருசா அப்படின்னு நம்ம பார்க்கறதில்ல. தட்சிணாயனத்தில் பகவான் கிருஷ்ணன் அவதாரம், உத்தராயணத்தில் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அவதாரம். அதே தட்சிணாயனம் அப்படி முடிஞ்சு உத்தராயணம் ஆரம்பிக்கிற தருவாயில் மகா கணபதி அவருடைய போற்றுதலான சதுர்த்தி பூஜை. அதிலிருந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் மிக அற்புதமாக நாம் எல்லாம் பகவானை கூடி கொண்டாடி மகிழும்படியாகவும் உறவுகளின் மேன்மையை புரிந்து கொள்வதற்காகவும் சொந்த பந்தங்கள் எல்லாம் எல்லோரும் அந்யோன்ய பாவத்தோடு இருந்து பகவத் பக்தி பண்ணும்படியாகவும் எல்லா பூஜைகளும் அமைந்திருக்கு. அப்படின்னா நம்மோட ஒத்தொத்தரோட தாயார், தகப்பனார், தாத்தா பாட்டி, பாட்டனார், முப்பாட்டனார், இந்த மாதிரி ஒரு பாரம்பரியம், ஒரு அடையாளம். இந்த அடையாளம் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் இன்னாருடைய வம்சம் அப்படின்னு சொல்லி பிரபலம் உண்டு. என்னென்ன கோத்திரம், யாரோட கல்யாணத்துலேயும் பிரபலம் சொல்கிறோம். இன்னாருடைய பௌத்திரன், தௌஹித்ரன், புத்திரன் அப்படின்லாம் சொல்கிறோம். இன்னாருடைய பேரை, இன்னாருடைய பையன் அப்படின்லாம் சொல்கிறோம். 3 வழிகளை சொல்கிறதுன்னு உண்டு. அப்போது நப்திரி, பௌத்ரி, புத்ரி, நப்திரே, பௌத்ர, புத்திர. இந்த யாருக்கு இந்த பையன் இப்போது பையனும், அப்புறம் அப்பாவுக்கு பையன், தாத்தாவுக்கு, அதுக்கப்புறம் கொள்ளு தாத்தா, இந்த மாதிரி 3 தலைமுறையை சொல்லி இன்றைக்கும் விவாக காலங்களில் எப்படி சம்பிரதாயங்கள் அனுஷ்டிக்கப்படுறதோ அதுபோல் இப்போது பிரபலம். ஒருத்தரும் பெரியவாளை நமஸ்காரம் பண்ணணுன்னா பிரம்மச்சாரிகள் அதிலேருந்து ஆரம்பித்து வயசில் பெரியவாளாக இருக்கிறவா யாரோ அவளுக்கெல்லாம் சின்னவா நமஸ்காரம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு சாஸ்திரம். இதெல்லாம் யார் எழுதினாளா, இதெல்லாம் என்ன பிரமாணம் அப்படின்னா, பிரமாணம் என்ன, ஒரு புஷ்பம் புஷ்பிக்கிறது அப்படின்னா அதுக்கு பிரமாணத்தை காண்பிக்க முடியாது. மழை ஏன் வருது, இயற்கையாகவே சிலதுக்கு பிரமாணம்
நம்மளால் காண்பிக்க முடியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம ஆற்று வழக்கம், அந்த வழக்கத்தை அனுஷ்டானம் பண்ணும்பொழுது அவள் எப்படிலாம் அந்த பண்டிகைகளை கொண்டாடினா, இப்போ இருக்கிற காலகட்டம் மாதிரி நீங்கள்லாம் அந்த பண்டிகையெல்லாம் ஒரு சில இடங்களில் 100க்கு 1 இடம், லட்சத்தில் 1 இடம் தப்பாக நடக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. பூஜை பண்ணோன்னே பொதுவாகவே நைவேத்தியத்தை யாரும் பார்க்கக்கூடாதுன்னு ஒரு சம்பிரதாயம். இப்போ அநேக இடங்களில் பார்த்தீங்கன்னா 100க்கு ஒரு 5% இந்த வாட்ஸ்அப்பில் இல்லை இப்போ போனால் யார் அவாத்தில் என்னென்ன நைவேத்தியம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இப்போ எல்லோரும் பார்த்துட்றா. இருக்கிற இடத்துலேருந்து நான் கொழுக்கட்டை பண்ணியிருக்கேன், இட்லி பண்ணியிருக்கேன், நான் சுவாமிக்கு சக்கரை பொங்கல் பண்ணியிருக்கேன். இதனால என்ன அர்த்தம்னா, நமக்கு அபச்சாரம், தெய்வ குற்றம், தெய்வத்தினோட சாபம். இதுக்கு பரிகாரம் எங்கேயா இருக்குன்னா பரிகாரம்லாம் கிடையாது. கோவில்களில் தலை போட்டு நைவேத்தியம் பண்ணுறேன், நான் தலையை திறந்து சுவாமி சாப்பிட்றத நான் பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம வச்சுட்டா அதுக்கு உண்டான பலாபலன்களையும் நம்ம அனுபவிக்க தயாராக இருக்கணும். 1% எங்கேயாவது இப்படி நடக்கிறது. நம்ம மாத்திரம் என்ன பூஜை பண்ணாலும் அதை உடனே நைவேத்தியத்தை பார்க்கணும். யார் அவன் என்ன சுவாமியானா இல்லை பெரிய மடாதிபதியானா அவளே பார்க்கக்கூடாது. அப்போ பகவத் கைங்கரியத்தில் நமக்கு ஒரு அழுக்கு, ஒரு அபச்சாரம், ஒரு தீட்டு, ஒரு தோஷம், ஒரு குற்றம், இப்படி ஒரு அபச்சாரத்தையும் தோஷம், குற்றம், பாபத்தெல்லாம் தெரியாமல் சம்பாதிச்சுக்கிறோம். அப்போ ஜாதகத்தை போய் பார்த்தா ஜாதகக்காரனுக்கு தெரியாது. இது தெய்வ குத்தம் எப்படி கண்டுபிடிப்பாங்க? என்ன சொல்லுவா, ஏதோ தெய்வத்துக்கு ஏதோ நீங்கள் குறை வச்சிருக்கேள் அப்படின்னா அவள் தெய்வத்துக்கு நான் சொல்லுவா, நாங்கள் வருஷா வருஷம் குலதெய்வத்துக்கு எல்லாம் பண்ணுறவேன்னா குலதெய்வத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆத்து சுவாமிக்கு பண்ணக்கூடிய நைவேத்தியத்தை உடனே பாருங்க, எங்கள் ஆற்றுல இப்போ பொங்கல் வச்சுருக்கேன் மாடியில், உடனே அதிலிருந்து அப்படியே வீடியோவில் யாருக்கு தெரியணும் யாருக்காக பொங்கல் வைக்கிறோம். நம்ம எந்த பூஜை பண்ணினாலும் ஆத்மார்த்தமாக பண்ணணும், ஆத்மார்த்தமாக பூஜை பண்ணணும். இந்த ஆத்மார்த்த பக்தி, ஆத்மார்த்த பூஜை, அர்ப்பணிப்பு, ஆத்மார்த்தம் ஒரு மறைந்து பண்ணணும் சுவாமிக்கு. அப்படி வலது கை கூட இடது கைக்கு தெரியக்கூடாது. அப்படி பகவான் சாப்பிட்ற ஒரு விஷயத்தை பகவான் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள நைவேத்தியம் பண்ணுறதுக்கு முன்னாலே முதல்ல அவள் வீடியோ காலில் பார்த்துட்றான் என்னென்ன நைவேத்தியம்னு. போலி பண்ணியிருக்கான் பாரு, அப்படியே ஒன்று ஒவ்வொரு சாமானமாக பதார்த்தங்களும். இதுக்கப்புறம் சுவாமி சாப்பிட்ற சுவாமிக்கு அப்போ என்ன பண்ணுறோம், ஒரு அபச்சாரமான ஒரு உச்சிஷ்டத்தை தான் சாமி கொடுக்குறோம், எச்சில் கொடுக்குறோம். அப்போ யாராவா பார்த்தாவே எச்சில் தானே, பார்த்தாவே தோஷம் தானே. நயன திருஷ்டி அப்படிங்கிற மாதிரி நயன தோஷம், கண்ணால் பார்த்த மாத்திரத்திலேயே அதுக்கு அந்த தோஷம் ஏற்பட்டுரும். ஆனால் தான் கோவில்களில் சிலை போட்டு பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். நைவேத்தியம் பண்ணும்போது கூட ஒரு இலையை போட்டோ ஒரு துணியை போட்டோ ஒரு தாம்பாளத்தை போட்டோ அப்படியே மூடி எடுத்துன்னு வருவாள். இப்போ அப்படி இல்லை, பல இடங்களில் வீடுகளில் பூஜை பண்ணால் அப்படியே அடுப்படியிலேருந்து அப்படியே எடுத்துன்னு ஓப்பனில் வைக்கிறோம். வந்து பூஜை பண்ணுறோம் எல்லாரும் முதல்ல நல்லா பிராணாயஸ்வாகா பிராணாயஸ்வான்னு முதல்ல எல்லாம் மூக்குக்குள்ளே போயிடுறது. அப்புறம் என்னடா அப்புறம் அங்கே எல்லாருக்கும் ஒன்றும் இருக்காது. அதனால் இந்த மாதிரி சில விஷயங்கள், நம்ம தாத்தா பாட்டிலாம் சௌக்கியமாக இருந்தா, நம்ம அப்பா அம்மா சௌக்கியமாக இருந்தா, இப்போ நமக்கு அநேக கஷ்டங்கள். இது எங்கேருந்து வருது இந்த கஷ்டங்கள் அப்படின்னா, இந்த மாதிரியான சில தேவையில்லாத விவகாரங்கள். பாக்கி நம்ம வீடியோவில் என்ன வேணாலும் பூஜை ரூமை காமிங்கோ, உங்காத்து சமையக்கட்டை காமிங்கோ, உங்காத்து தோட்டத்தை காமிங்க, என்ன வேணாலும். சுவாமி விஷயத்தை நம்ம ஒருத்தருக்கு காண்பிக்கணும், வீடியோ எடுக்கணும். நம்ம மாத்திரம் என்ன பண்ணியிருக்கோன்னு புறத்தையாருக்கு எப்போ தெரியணும், சாப்பிடும்போது இலையில போட்டுக்கிற பாரு, அப்போ வேணால் காமி. அதுவே இருக்கக்கூடாது. இப்போ எல்லா இடங்கள்லையும் சாப்பிட்றது வீடியோ எடுக்கிறேன், ஏன்னா அவளுக்கு வேணும் எத்தனை பேர் சாப்பிட்ருக்கா அப்படின்னு. அதனால் இதெல்லாம் ஒரு அனாச்சாரமான ஒரு பாவம். அந்த மாதிரி நிலையில் 100% இந்த மாதிரி நடக்கிறதுனால, அந்த ஒருத்தர் கஷ்டப்படுறதுனால
அந்த ஒருத்தரை வச்சு அவளை சார்ந்தவாளும் கஷ்டப்படுறா. அது ஒருத்தரை வச்சு பல பேர். அதனால் நமக்கு இந்த மாதிரியான ஒரு முறைகள் தவறுதலாக நம்ம கடைப்பிடிக்கணும். அதை கொஞ்சம் மாற்றிக்கணும், விட்டுடணும். அது அவசியமே கிடையாது. யாருக்கு பார்க்கணும், யார் பூஜை பண்ணுறோம், சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணுற, பகவானுக்கு ஒரு திரை போடு. ஆற்றுல இருக்கிறவா 2 பேரை கூப்பிட்டு ஒரு வஸ்திரத்தை பிடிச்சிக்க சொல்லு, நைவேத்தியம் பண்ணு. ஆற்றுல இருக்கிறவ கூட அதை பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி நியமங்கள்லேருந்து நம்ம விடுபட்டுட்டோம். நியமங்கள்லேருந்து அதனால் இங்கேருந்து ஆஸ்திரேலியாவுக்கும் அமெரிக்காவுக்கும், இங்கேருந்து நம்ம ஊருக்கும் அப்பா அம்மா பார்க்கணும்னு சொல்லி பல ஊர்களுக்கு இங்கேருந்து இப்போ இதெல்லாம் எதுக்கு காமிக்கிற, எதுக்கு நைவேத்தியம் பூஜை பொருளை ஊதுபத்தி காமிக்கிறது சூடம் காமிக்கிறத பற்றி குத்தம் இல்லை. ஆனால் சுவாமி சாப்பிட்ற பொருளை ஆசாமிகள் பார்க்கணுங்கிறது பூஜை தருணத்தில் அது அவசியம் இல்லை. பூஜை முடிஞ்சு நீங்கள் சமயக்கட்டில் கொண்டு போய் நைவேத்தியம் ஆன பிறகு சமயக்கட்டில் கொண்டு போய் வைக்கிறேன். அப்போ நீங்கள் எல்லாத்தையும் வீடியோ எடுத்து காமிங்க. அது கூட நமக்கு ஒரு சிலர் இப்படி இருக்காளே, இப்படி பண்ணியிருக்காளே, இவ்வளோ பண்ணியிருக்காளே அப்படின்னா கூட அது கூட நமக்கு வயிற்றுக்கு ப்ராப்ளம் வரும். ஐயோ இவ்வளோ நல்லா பண்ணியிருக்காளே, நம்ம அது கூட அவியல் இப்படி பண்ண மாட்டோமே, சக்கரை பொங்கலை நெய் மறக்கிறது, இவ்வளோ முந்திரி மறக்கிறது, இவ்வளோ சாதம் வடிச்சிருக்காளே அப்படின்னு கண் பட்டுன்னா கல்லடிக்கு தப்பினாலும் கண்ணடிக்கு தப்ப முடியாது. கண்ணால் பார்த்தா திருஷ்டி, அதுக்கு நம்ம இடம் கொடுக்காமல் இருந்துட்டோம்னா ஒவ்வொரு நாளும் சௌக்கியமாக இருக்கலாம். அந்த மாதிரி பொங்கல் திருநாள், தமிழர் திருநாள் நமக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் உண்டானதான பொதுவான ஒரு பண்டிகை. உத்தராயண புண்ணியகாலம், தை பிறந்தால் வழி பிறக்கும், பழையன கழிதலும் புதியன புகுதலும். போகிய அன்னைக்கு பழசெல்லாம் போட்டு எரிக்கிறது. ஆதி காலத்தில் எல்லாத்தையும் பழசெல்லாம் போட்டு எரிச்சிருவான். இப்போதெல்லாம் பண்ணக்கூடாது, ராஜாங்கத்தினுடைய சட்டத்தை மீறக்கூடாது. ஆதி காலத்தில் எல்லாம் எரிப்பா, அதெல்லாம் ஒரே புகை மண்டலமாக இருக்கும். பழசெல்லாம் கழிக்கணும், புதியதான் புகுதலும். புதுசெல்லாம் புது பானை, மஞ்சள் கிழங்கு, புது வெல்லம், புது நெல், அந்த மாதிரி எல்லாம் புதுசாக வாங்கி முடிஞ்சால் வஸ்திரமும் புதுசாக வாங்கி கட்டிண்டு அந்த மாதிரி சூரிய வெளிச்சத்தில் ஒரு அந்த காலத்தில் பிளாட்டெல்லாம் கிடையாது, அதனால் கொல்லையில் பொங்கல் வைப்பாள் அதுக்கு பின்னால். அதனால் அந்த மாதிரி வெளியில் வைக்க முடியாது, வெளியில் நெருப்பை வைக்கக்கூடாது சாஸ்திரம். அதனால் கொல்லையில் அதுக்கு பின்னால் கிணத்தடி இருந்ததுன்னா அங்கே கோலம் போட்டு 3 கல்லை வச்சு அடுப்பு வச்சு பொங்கல் பானை வைப்பான். இப்போ அதனால் இப்போ காலம் மாறினதுனால இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பால்கனியில் வைக்கிறோம், இல்லை மொட்டை மாடியில் போய் வைக்கிறோம். அதனால் அது 90% அதுக்கு பலன் உண்டு. என்ன அது கேஸ் அடுப்பு, அது வேறு. அதனால் கேஸ் அடுப்பு, அதனால் நாங்கள் வெங்கல பானையில் வைக்கிறோம் அப்படின்னா அது வெங்கல பானையில் வைக்கலாம். ஆனால் கேஸ் அடுப்பு, அந்த கேஸ் அடுப்பில் பொங்கல் வைக்கிறது வெங்கல பானையில் வச்சா கூட நமக்கு ஆரம்பத்தில் இப்போ எல்லாமே கேஸ் அடுப்பு கொண்டு வந்து பேசாமல் நம்ம யாகங்களோ பூஜைகளோ எல்லாம் பண்ணிட முடியாது. அதனால் அதுக்கு அந்த ஒரு நாள் விறகு மூட்டணும், விறகு அடுப்பு வச்சு பொங்கல் பண்ணணும். இல்லை ஃப்ளாட் இருக்க வசதிகள் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் ஆற்றுலேயே சமைக்கிறதே பொங்கலை வச்சுட்டு அதை வெளியில் கொண்டு போய் சூரிய பகவானுக்கு நீங்கள் நைவேத்தியம் பண்ணலாம். அந்த மாதிரி பொங்கல் திருநாள் இன்றைய தினம் லோகம் பூரா தமிழ் மாதத்தில் தை மாத பிறப்பு ரொம்ப விசேஷமாக 108 சக்தி பீட திருத்தலத்தில் காலம்பரை இங்கே கோவிலில் கூட்டு பொங்கல்னு இந்த இடத்துல வச்சா நம்ம பக்தர்கள் எல்லாம் கலந்துண்டு இல்லை ஆலயத்தில் கைங்கரியம் பண்ணுற அத்தனை பக்தர்களும் தவறாது கலந்துண்டு இந்த கூட்டு பொங்கலில் அவளுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமாக அமைஞ்சது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் கோவில் 108 அம்பாளோட இடத்துல அந்த
அம்பாளுடைய இதில் அபிஷேகம் பூஜைகள் அதெல்லாம் நடந்தது. அப்புறம் குருஜி மாமி அவள் வந்து ரொம்ப நல்ல முறையில் நீங்கள் கொடியெலாம் ஏற்றி அந்த உற்சவத்தை தொடக்கி வச்சா. வருஷாந்திர சம்பத்சர விழா. ஆனால் சம்பத்சர விழாங்கிறதுனால இன்றைக்கி வந்து விசேஷமாக காலம்பர கணபதி ஹோமத்துலேருந்து ஆரம்பித்து எல்லாம் நடந்தது. இந்த தை மாதத்தில் நீங்கள் எல்லோரும் ஆனந்தமாக இருக்கணும். எல்லோரும் நாளைக்கும் நாளான்னைக்கும் இன்னும் மாட்டு பொங்கல் காணும் பொங்கல்லாம் இருக்குது. இந்த பொங்கல் திருநாள்லேருந்து எப்படி இன்றைய தினம் சக்கரை பொங்கல் ரொம்ப இனிப்பாக இருக்குமோ அது மாதிரி வாழ்க்கையில் 365 நாளும் நீங்கள் எல்லாம் ரொம்ப லைஃப்பில் ரொம்ப இனிமையாக ரொம்ப இனிப்பான விஷயங்களோடு நீங்கள் வாழ போகிறீர்கள். யாரோ என்னென்னமோ சொல்கிறா, இயற்கையாக ஏதோ உபாதை வருங்கிற, அது வருங்கிற, இது வருங்கிற எல்லாம் வாவா சொல்லியிருக்கா. என்ன இருந்தாலும் இந்த பராசக்தி 108 அம்மன் சக்தி காமாட்சி அவள் என்ன வாக்கு, அவளுடைய வாக்கு என்னன்னா, இந்த வருஷம் எதுவுமே ஆகாது, இந்த வருஷம் ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும், எல்லாருமே மங்களகரமாக இருப்பா, இந்த வருஷம் அப்படி தான் இருக்குது, எதுவுமே நமக்கு பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரி தெய்வ வாக்காக இருக்கிறதுனால தெய்வ வாக்கை நம்ம எடுத்துட்டு 2024 எந்த கெடுதலான பலனும் வராது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த நியூ இயர் அன்னைக்கு ஒரு மெசேஜ் கூட அதில் போட்டிருக்கேன். அதனால் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறத நம்ம வந்து சித்திரையில் கொண்டாடுறோம். இது தமிழர் திருநாள். இந்த தமிழர் திருநாளில் நம்ம எல்லாரும் தைப்பொங்கலை கோலாகலமாக கொண்டாடி இருக்கோம். தொடர்ந்து இந்த மாதிரி கலாச்சார விழா, கலாச்சார நிகழ்ச்சி, கலாச்சார பூஜை, பாரம்பரிய பூஜை, ட்ரெடிஷன் நம்மளுது அப்படின்னு நினச்சி உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் பரம சௌக்கியத்தோடு இருந்து நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் அடைஞ்சி அவள் எல்லாரும் குழந்தைகள் மற்றும் அவள் குடும்பத்தில் இருக்கிறவ அத்தனை பேரும் எல்லா விதமான நல்ல சௌகரியங்களையும் அடைஞ்சி அவள் என்றென்றும் அந்யோன்ய பாவத்தோட ரொம்ப சௌக்கியமாக இருப்பா அப்படிங்கிறத சொல்லிட்டு காமாட்சியும் 108 சக்தி தேவியும் காஞ்சி மகாபரிவாளும் நமக்கு எல்லோருக்கும் உறுதுணையாக இருந்துட்டு நம்மளை முழுப்ப அத்தனை பேரையும் ஆட்கொண்டு அருள்பாலிக்கும்படியாக இருக்கிறதுனால நம்ம எந்த விதத்திலையும் எந்த சிரமமும் இல்லாமல் எல்லாரும் ஆனந்தமயமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பொங்கல் திருநாளுடைய செய்தி. ஆகையினால இதை குருவாக்கியமாக எடுத்துட்டு இனி வரும் காலங்களில் கொஞ்சம் தெய்வத்துக்கு பயந்து தெய்வத்துக்காக செய்யக்கூடிய விஷயங்களில் நாம் கொஞ்சம் இதில் கண்ணும் கருத்துமாக இருந்துட்டு ஆச்சாரத்தை கடைப்பிடிச்சிருந்து பூஜைகளில் இனிமேல் கொஞ்சம் நம்ம கவனம் செலுத்தி நம்பாத்து பூஜைகள் நம்பாத்து சுவாமி அவர் நைவேத்தியம் பண்ணும்போது ஒரு திரை போட்டு ஒரு மரப்பு வச்சு நைவேத்தியம் எல்லாத்தையும் மூடி கொண்டு வரணும். சுவாமி சாப்பிட்ற பொருளை மற்றவ பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கவனத்தை வச்சுண்டு எல்லோரும் பகவானை பூஜை பண்ணி ஆத்மஸ்ரேயஸையும் தேகத்தோடைய ஸ்ரேயஸையும் அடைஞ்சி பரம சௌக்கியத்தையும் அடையும்படியாக ஆசீர்வதிக்கிறோம். நாராயண நாராயண நாராயண.